வணக்கம் மக்களே. ஒரு கணவன் மனைவி இருக்காங்க, ரொம்ப அந்யோன்யமாக இருக்காங்க. ஆனால் கணவன் இறந்துட்டார், ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்லேயோ ஏதோ ஒரு இதுலையோ. அது மனைவி என்ன பண்ணுவாங்க, குழந்தைங்களுக்காக வாழணும் இருந்துருவாங்க. அந்யோன்யமாக இருந்திருப்பாங்க. அவருக்கு தேவையான பொருட்கள்லாம் தூக்கி எறியப்படும். மறுநாள் காலைல இன்றைக்கி இறந்துட்டாருன்னா நான் இன்றைக்கே எடுத்துருவாங்க, இல்லை நாளைக்கு எடுத்துருவாங்க. மறுநாள் காலையில் அவருக்கு இஷ்டமான பொருள், பெட்டு, தலைகாணி எல்லாம் பார்த்தீங்கன்னா முச்சந்தில் கிடக்கும். அவரோட இஷ்ட பொருட்கள் முச்சந்தில் இருக்கும். அதான் மக்களை வாழ்க்கை. கணவன் மனைவி கொஞ்சிட்டு குழாவிட்டு இருப்பாங்க. நீங்களடா உலகமே இல்லை, நீங்களடா, அதெல்லாம் பேச்சுக்கு தான். ஒரு காலகட்டம் வரைக்கும் தான் வாழ்க்கை. அது தூக்கி அவரோட இஷ்டமான பொருளாக தூக்கி ரோட்டில் கடாச்சிடுவாங்க. அதான் மக்களை வாழ்க்கை. இருக்கிற வரைக்கும் தான் மனுஷன் எல்லாம். அப்படி படுத்துக்கிட்டால் ஒன்றுமே ஆன்மா இந்த உடலை விட்டு போயிடுச்சுன்னா, மரணம் வந்துடுச்சுன்னா ஒன்றும் கிடையாது. மறுநாளே எடுத்துன்னு போயிடுவாங்க. அதை வச்சு இருந்து ஏதாவது பூஜை பண்ணி உயிர் வருமானு பார்ப்பாங்களா? அதெல்லாம் எதுவும் பண்ண மாட்டாங்க. உடனடியாக அந்த தெரு பெத்தனமாக்குறவங்க, அந்த ஊர் பெத்தனக்காரெலாம் போய் எடுத்துன்னு போய் அவனை எரிச்சிட்டோ பொதிச்சோ வந்துடுவாங்க. அவ்வளோதான் வாழ்க்கை. இதுக்கு நாம் என்ன ஆட்டம், என்ன இந்த நிரந்தரமாக பூமியில் வாழற மாதிரி நம்ம பண்ணிக்கிட்டு அக்கிரமம் பண்ணின்னு அநியாயம் பண்ணிக்கிறோம். அது தெரிஞ்சுங்க. ஒன்றும் வாழ்க்கையில் நிரந்தரம் எதுவுமே இல்லை. அதுதான். வணக்கம்.